எப்படி வச்சிட்டு இருக்கிறது இந்த மனசை? மனம் தானே துள்ளுகிறது, மனம் தானே ஆர்ப்பரிக்கிறது. இந்த போன் ஒண்ணு வந்திருக்குதுங்க. நான் செல்லமா அதை கொல்லிக்கட்டேன்னு கூப்பிடுவேன். நமக்கு நாமே வச்சுக்கிற தீ, மத்தம் வைக்கவே வேணாம். முதல்ல எல்லாம் போன் வந்தா எல்லாரும் கும்பலா வீட்டுக்குள்ள ஓடி போவோம், ஏன்னா லேண்ட்லைன். இப்போ போன் வந்தா ஆமா ஆமா தெரிச்சு வெளியில ஓடுறோம். டவர் இல்லை, திருட்டுத்தனம் சார், வெளில ஓடுறோம். நான் இதை பல நேரங்களில் சொல்லி இருக்கிறேன். இங்க இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. எப்பா நான் ஒன்று சொல்றேன், உங்க மேல மட்டும் குற்றம் இல்லை. 10ல இருந்து 20, 20ல இருந்து 25 மட்டும் இப்படி இல்லை. 30 அப்படிதான் இருக்குது, 35 அப்படிதான் இருக்குது, 40 அப்படிதான் இருக்குது, 45 அப்படிதான் இருக்குது, 50 அப்படிதான் இருக்குது, 55 அப்படிதான் இருக்குது, 60 அப்படிதான் இருக்குது, 65 அப்படிதான் இருக்கு. ஒன்று கீழே விழுந்து கிடக்குது, ஆக்சிடென்ட். நான் நேரா போய் அந்த பிள்ளையை எடுத்து ULV மாதிரி கிடக்குது ரோட்ல. அதோடைய பேக் இருக்குது, காலேஜ் படிக்கிற பொண்ணு இப்படியே கிடக்குறா, மூச்சு வாங்குது. போனை கொடுன, போன் கொடு ஹூங்குது. உனக்கு என்ன போன் கொடுத்தா என்ன? அவளை மீறி அந்த பேக்கை திறந்து போனை எடுத்தோம் பாருங்க, வலியை விட அதிர்ச்சிங்க கண்ணில். அப்பாவை கூப்பிடணும், அம்மாவை கூப்பிடணும், தர பாஸ்வேர்டு போட்டு வச்சிருக்கிறாங்களே. எப்பா இந்த சூனியக்காரங்க இந்த ஒரு சக்கரம் போட்டு வச்சிருப்பாங்க தெரியுமா கண்மணினா? அது படுத்துக்கிட்டே போடுது. போட்டுட்டு அவங்க அப்பா அது ஆன் பண்ணி கொடுத்துட்டு அது பேச்சு ஆரம்பிச்ச உடனே அந்த போனை லாக் பண்ணிருச்சிங்க. அது மறுபடியும் நான் ஆன் பண்ணக்கூடாதுன்னு. இவ்வளோ கள்ளத்தனங்க. சில பேர் போனை காணாம போச்சுன்னா பர்ஸு காணாம போடுறதை விட அதிகமா தேடுறாங்க. குழந்தை காணோம் என்று காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வந்த பெண்ணின் இடது கையில் பத்திரமாக இருந்தது கைபேசி. அதை விட முக்கியமா இருக்குது. இன்னைக்கு பல குடும்பங்கள் இல்லாம போனதுக்கு காரணமே அதான். நான் இப்படி சொல்றேன் பாருங்க, இனிமேல் நீங்க ஜாதகம்லாம் கொடுக்காதீங்க. கல்யாணம் பொண்ணுக்கும் கல்யாணம் பையனுக்கும் நடுவில் ஜாதகம்லாம் பரிமாறிக்காதீங்க. இவன் போனை அவகிட்ட ஒரு 3 நாள் கொடுங்க, அவன் போனை இந்த பொண்ணு கிட்ட ஒரு 3 நாள் கொடுங்க, விளங்கிரும், கல்யாணம் நடந்துரும். நம் வாழ்க்கையில் நமக்கு அவசியமில்லாத பல விஷயங்களை இதோ அந்த செல்போன் மூலமாக நமக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சாத்தான்களை எதிர்க்க வேண்டும் என்றால் நல்ல நூல்களின் பக்கம் நம்முடைய கவனம் திரும்ப வேண்டும்.